பாயாசம் நம்ம பாரம்பரிய உணவா? நம்ம இலக்கியங்கள்லயும் கல்வெட்டுலயும் பாயாசம்ன்ற சொல்லே கிடையாது. பாயாசம்ங்கிறது பேயுஷம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுல இருந்து வந்ததாம். அப்படின்னா நம்ம வீட்டுல விசேஷம் பண்டிகைன்னா பாயாசம் செய்யற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானு கேக்குறீங்களா? உணவின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் பொறுப்பு நம்மளது இல்லையா? சரி, இந்த தேடுதலை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் உணவுகளை அழகா வகைப்படுத்தி இருக்கு. கொறிப்பன, நக்குவன, பருகுவன, உண்பன, தின்பன. அப்படி பார்த்தா நம்ம பாயாசம் பருகுவன வகையில தான் வருது. இந்த வகையையும் பானகம், பாயகம், கஞ்சின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. பானகம், கஞ்சி இப்பவும் வழக்கத்துல இருக்கு. ஆனா பாயகம் இப்ப வழக்கத்துல இல்ல. ஏன்? சரி, முதல்ல பாயகம்னா என்ன? இங்கதான் சுவாரஸ்யம் ஆரம்பம். பாயகம் என்பது அரை திரவ இனிப்பான உணவுகளுக்கான பொது பெயர். அப்படின்னா பாயகம் தான் இப்ப வழக்கத்துல இருக்கிற பாயசமா? ஆமாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. பாயசம், பாயகம் ரெண்டும் உச்சரிப்புலயும் சரி பொருள்லயும் சரி ரொம்ப நெருக்கமா இருக்கிறது பாத்தீங்களா? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கலாச்சார இணைப்புகளின் காரணமா பாயகம் தான் பாயசம்னு காலப்போக்குல மருவி இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா உறுதியா பாயசம் நம்ம பாரம்பரிய உணவு தான் இல்லையா? நமது பாரம்பரியம் எவ்வளவு தெளிவும் ஆழமானதுன்னு பாத்தீங்களா? என்னங்க, ரொம்ப பெருமையா இருக்கா? வாங்க, இவ்வளவு சிறப்பான பாயசத்தை இன்னைக்கு எப்படி ஒரு சின்ன புதுமையோட செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம விருந்தகம் தேடி வந்த அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் லலிதா மோகன். சமையல் சொல்லும் சுவையை பார்க்கலாம் வாங்க. நம்ம தோட்டத்துல பூத்திருக்கிற பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு சேமியா ஜவ்வரிசி பாயசத்துக்கு ஒரு புது சேவர் கொடுக்க போறேன். முதல்ல ஒரு கப் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து கொஞ்சம் பால் சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சதும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். வாசனையில அப்படியே மயங்கி போயிடுவீங்க. இப்போ கடாயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 50 கிராம் சேமியாவை மிதமான சூட்ல லைட்டா கோல்டன் ப்ரௌனா வறுக்கணும். சேமியா கலர் மாறினதும் அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 50 கிராம் ஜவ்வரிசியை மிதமான சூட்ல வறுக்கணும். ரொம்ப நேரம் வறுத்தா ஜவ்வரிசி பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால லைட்டா வறுத்துட்டு ஒரு 150 ml தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். ஜவ்வரிசி ஒரு 50% வேகணும். அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி பாதி கிளாஸியா வேகணும். இப்போ வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை ஜவ்வரிசி கொதிக்கிற தண்ணியில சேர்க்கணும். கூடவே இன்னொரு 150 ml தண்ணி சேர்த்து மெதுவா கொதிக்க விடணும். பக்கத்திலே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சேமியா சுமார் 70% வரைக்கும் வேகணும். பாருங்க, சேமியா குழஞ்சி இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிக்கும். இப்போ 1/2 லிட்டர் காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் சேமியாவும் முழுசா இந்த பால்லையே வேகணும். இதுதான் பாயசத்தோட தனித்துவம். பால் ஒரு கொதி வந்த உடனே 50 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடணும். பாயசம் செய்யும் போது மட்டும் பக்கத்திலேயே நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பாயசத்தோட டெக்ஸ்சரை டிஃபைன் பண்ற ரகசியம். சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒரு 90% வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பன்னீர் ரோஜா எசன்ஸை இதோட சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எடுத்து பார்க்கணும். ஜவ்வரிசி முழுசா டிரான்ஸ்பரண்டா மாறணும். இந்த ரோஸோட ஃப்ராக்ரன்ஸ் பாயசத்தை யூனிக்கா ஃபீல் பண்ண வைக்கும். இதுதான் பாயாசம் எடுக்க வேண்டிய பதம். பாயாசம் ரெடி. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியை ஹீட் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு, உலர் திராட்சை சேர்த்து வதக்கிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரது தான் முந்திரி வறுபட வேண்டிய பதம். இதை அப்படியே பாயசத்துல ஊற்றி நல்லா கலந்து விட்டுட வேண்டியதுதான். நாம ரோஜா மிக்ஸ் சேர்த்து இருக்கிறதுனால ஏலக்காய் சேர்க்க போறதில்ல. அவ்வளவுதான். பன்னீர் ரோஸ் ஃபிளேவர்ல அருமையான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கும் பிடிக்கும். ஸ்பெஷலி இந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆயுத பூஜைக்கே செஞ்சு பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுடுங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.